மேடம் வணக்கம். வணக்கம் சார். மார்கழி மாதத்துல பெரும்பாலும் திருமணங்கள் செய்யறதே இல்லையே, ஏன் மேடம்? பொதுவா சூரியன் வந்து கேந்திரத்தில் இருக்கக்கூடிய மாதங்கள். அதில் தனுர் மாதம், மீன மாதம், பங்குனி மாதம், அப்புறம் ஆனி மாதம், புரட்டாசி மாதம். இந்த 4 மாதங்களும் பொதுவாக சுபங்களை வந்து தவிர்ப்பார்கள். ஏன் அப்படின்னா, சூரியனினுடைய அந்த கதிர்வீச்சுனால தான். இந்த பூமியை நோக்கி சூரியனினுடைய கதிர்வீச்சினால் நம்மளுடைய உடம்பில் ஏற்படக்கூடிய பல மாற்றங்கள். ஸோ இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால ஒரு கல்யாணம் பண்ணும் பொழுது ஒரு தாம்பத்திய வாழ்க்கை, அப்புறம் குழந்தை பிறப்பு இதெல்லாம் இருக்கும். ஸோ ஒரு ஆரோக்கியமான ஒரு குழந்தை வாரிசு வராது அப்படிங்கிறதுக்காகத்தான் கேந்திரத்தில் சூரியன் இருக்கும்போது சுபங்களை தவிர்க்க வேண்டும்னு. ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து வீடு மாற்றுறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, இதெல்லாம் கூட சூரியனினுடைய தாக்கம் பூமியின் மேல் அதிகமாக இருக்கும். அதனால் அந்த கிராவிடேஷ்னல் புல் ஜாஸ்தி இருக்கிறதுனால இந்த 4 மாதங்களுமே தவிர்ப்பார்கள். சக்தியோட நேர்களுக்கு வணக்கம். இன்று டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரையிலும் மற்றும் மாலை 1:45 மணி முதல் 2:45 மணி வரையிலும். திதிகள் இரவு 8 மணி வரையில் அஷ்டமி, அதற்கு பின்பு நவமி. இன்றைய நட்சத்திரங்கள் காலை 9:21 மணி வரையில் பூரம், அதற்கு பின்பு உத்திரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை 9:21 மணி வரையிலும் திருவோணம், அதற்கு பின்பு அவிட்டம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் கேது பகவானுடன் சேர்ந்து 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். பஞ்சமத்தில் இருக்கக்கூடிய இந்த சஞ்சாரம் மேஷராசி அன்பர்களுக்கு சற்று மன குழப்பங்களை கொடுக்கலாம். இருந்த போதிலும் மாலை நேரத்தில் இது தீரும். மேஷராசி நேயர்களுக்கு அஸ்வினி பரணி நட்சத்திரக்கார பெண்களுக்கு இன்று நல்ல ஒரு உயர்வான நாளாகவே அமைகிறது. கூட இருக்கக்கூடிய அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் இவர்களினுடைய ஒரு பெரிய ஆதரவு இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்க பெறலாம். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்களும் தீரும். மாலை நேரத்தில் பெரியவர்களின் ஆசீர்வாதங்களும் மற்றும் இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை அஷ்டமி திதியில் பைரவரை வணங்குவதும் சிறப்பு. ரிஷபராசி நேயர்கள், இன்று ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நாளாக அமைகிறது. வெகு நாட்களாக உங்கள் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் இன்று தீரும். சந்திர பகவான் கேதுவுடன் 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மனநிலையை கொடுக்கும். அலுவலக விஷயமாக இருந்த குழப்பங்கள் மற்றும் குடும்ப விஷயமாக இருந்த குழப்பங்கள் மாறும். ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது. நீண்ட நாளாக இருக்கக்கூடிய ஒரு சில மனக்குழப்பங்களும் தீர்வதற்கான வழி பிறக்கும். இன்று அலுவலக ரீதியாக ஒரு சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் அமையும். ரோகிணி மற்றும் மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வெள்ளிக்கிழமை அஷ்டமி திதியில் இன்று பைரவரை வணங்குவது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்கள், இன்று மிதுன ராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய அன்பும் பாசமும் அதிகரிக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று மன நிறைவான நாளாக அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில சிக்கல்கள் இன்றைய நாளில் தீரும். இன்று ஏற்றம் இறக்கம் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளும் இன்று மாலை நேரத்தில் நண்பர்கள் மூலமாக தீரும். பணப்பட்டுவாடா மற்றும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் சில மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீர நண்பர்களின் உதவி இன்றியமையாததாக அமைகிறது. மிதுன ராசியில் புனர்பூசம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும். கடகராசி நேயர்கள், ராசிநாதன் சந்திரன் கேதுவுடன் சிறந்து 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சந்திரன் கேதுவுடன் இருப்பதனால் சற்று மனதில் குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகலாம். இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது. கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு அமைதியை தரும். சிம்மராசி நேயர்கள், சிம்மராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதும் அலைச்சல்கள் அதிகமாக உண்டு. இன்று நண்பர்களின் வருகை உங்களுக்கு மிகவும் ஆனந்தத்தை தரும். பழைய நண்பர்களை சந்திப்பது மற்றும் நீண்ட நாளாக பார்க்காமல் இருந்தவர்கள் அல்லது உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் இன்று மீண்டும் இணைவது மனதிற்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கலாம்.
ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் கேத்துவின் சஞ்சாரம் சின்ன சின்ன குழப்பங்கள் வந்தாலும் மாலையில் அது தீரும். அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய முக்கிய முடிவுகளை மாலை நேரத்தில் எடுக்கலாம். கன்னிராசி நேயர்கள், கன்னிராசி நேயர்களுக்கு இன்று கனவுகள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இன்று வேலை விஷயத்தில் இருக்கக்கூடிய வேலை பலு குறையும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களுக்கு பிறகு உங்களினுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்களும் மற்றும் இவர்களினுடைய ஆதரவும் அரவணைப்பும் கிடைப்பதனால் முக்கியமான குழப்பங்கள் தீரும். துலாம் ராசி நேயர்கள், துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நன்மையை தருவார். லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் கேத்துவின் சஞ்சாரம் துலாம் ராசி அன்பர்களுக்கு வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பதாகவே இருக்கும். இன்றைய நாளில் உங்களினுடைய நண்பர்களினுடைய உதவி உங்களுக்கு முக்கியமானதாக அமைகிறது. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். வியாபாரிகளுக்கு புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும். விருச்சிக ராசி அன்பர்கள், விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கேதுவுடன் இருப்பதனால் சற்று அலைச்சல்கள் அதிகமாகலாம். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் 10ஆம் இடத்தில் இருப்பது இன்று வேலையில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு ஒரு தீர்வை பார்க்கலாம். பல நாட்களாகவே இந்த வேலை விஷயத்தில் உங்களினுடைய உயர் அதிகாரிகள் மூலமாக குழப்பங்கள் மற்றும் வழக்கு விசாரணை இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இன்று நல்ல முடிவுகள் கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று அலைச்சல்கள் இருந்தாலும் கூட சற்று மனதிற்கு நல்ல ஒரு ஆறுதலையும் நிம்மதியும் தரக்கூடிய நாளாக அமைகிறது. தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று சந்திரனும் கேதுவும் சேர்ந்து பாக்கியத்தில் அமைந்திருப்பது நல்ல ஒரு மன நிறைவை கொடுக்கும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் நல்ல ஒரு திருப்தியான நாளாக அமைகிறது. இன்று திருமண விஷயங்கள், பேச்சுவார்த்தைகள் மற்றும் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கும் மாலை நேரத்தில் பேசலாம். அஷ்டமி திதியான இன்று கால பைரவரை வணங்குவதும் மற்றும் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரை வணங்குவதும் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து தரும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் முக்கியமான அலுவலக வேலைகள் மற்றும் உங்களினுடைய பிரயாணங்கள் இருப்பின் விநாயக பெருமானை வணங்கி உங்கள் அலுவலகத்தை தொடங்கலாம். மகர ராசி நேயர்கள், இன்று மகர ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமமாக அமைவதனால் சற்று மனக்குழப்பங்கள் வந்து போகும். மகர ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த பண பிரச்சனைகள் தீரும். அரசு அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் மற்றும் அரசாங்கத்தில் முக்கிய பொறுப்பில் வகிப்பவர்கள் இன்று உங்களினுடைய முக்கியமான மீட்டிங் மற்றும் மற்றவர்களை சந்திப்பது, முக்கிய பிரமுகர்களை சந்திப்பு, கையெழுத்திடுவது இதை தவிர்க்கலாம். கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கேதுவுடன் இருப்பதனால் நல்ல ஒரு கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வருவது உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். மற்றவர்களினுடைய அலுவலக விஷயத்தில் இன்று நீங்கள் தலையிடாமல் இருப்பது நல்லது. கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் அண்ணன் தம்பி உறவு முறையில் சற்று மனக்குழப்பங்கள் வந்து போகும். மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதும் நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும். சந்திரன் மற்றும் கேதுவுடன் சஞ்சாரம் செய்யும் பொழுது மனதில் குழப்பங்கள் வந்து போகலாம். விநாயகரினுடைய வழிபாடு மிகவும் சிறந்தது. மீனராசி நேயர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றி வர கால பைரவரை வணங்கலாம். அஷ்டமி திதியான இன்றைய நாளில் கால பைரவரை வணங்க தங்கு தடை இல்லாத காரியங்கள் நடக்கும். மேலும் இன்றைய நாளில் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரையும் வணங்கலாம். கடன் பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு இது நல்ல பரிகாரமாக இருக்கும். 4ஆம் இடத்தில் குரு பகவானும் மற்றும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் கேத்துவுக்கு ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரினுடைய ஆலய தரிசனம் இன்று மீனராசி அன்பர்களுக்கு வெற்றியை தரும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.